வணக்கம் மக்களே. இபிஎஸ் கூடவே கூட்டணியா? சசிகலா அவர்கள் போடுற ஒரு புது பிளான் தயாராகிட்டு இருக்க தாவேகாவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் டெய்லியுமே ஒரு அரசியல் சதுரங்கம் அரங்கேறி வந்துக்கிட்டு இருக்குதுன்னே சொல்லலாம். போன வருஷம் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப கடுமையாக விமர்சித்து வந்த டிடிவி தினகரன் அவர்கள் இந்த தேர்தலுக்காக எடப்பாடி பழனிசாமியோட கரம் கோத்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் தங்களுக்குள்ளான சண்டைகளை பங்காளிகள் சண்டைகள்னு சொல்லியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுல முக்கிய பங்கு வகித்த சசிகலா அவர்கள் அதிமுக அமமுக கூட்டணியாளர் ரொம்பவே அதிருப்தியில் இருக்கிறதா சொல்லப்படுது. சிறையில் இருந்து வெளியில் வந்த பிறகு தமிழக அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்கன்னு சொல்லி சசிகலா அவர்களை நினச்சிட்டு இருந்த இந்த நேரத்தில் எந்த ஒரு அதிர்வலையும் தமிழக அரசியலில் ஏற்படுத்தலைன்னே சொல்லலாம். அதிமுக முழுமையாக எடப்பாடி பழனிசாமி வசமே இருக்குதுங்கிறது இதிலேருந்து தெளிவாகுதுன்னே சொல்லலாம். டிடிவி தினகரன் அவரோட கூட்டணி வைத்திருக்கிறதுனால சசிகலா அவர்கள் இந்த தேர்தலில் தன்னோட தாக்கத்தை காட்ட முடிவு செஞ்சுருக்காங்க. இதற்காக தன்னோட சகோதரர் திவாகர் அவர்களை போய் சந்திச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. தமிழக அரசியலில் ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிற தாவேகா கட்சி தலைவர் நடிகர் விஜயோட திவாகரன் அவர்களோட அண்ணா திராவிடர் கழகத்தை கூட்டணி சேருவதற்காக அறிவுறுத்தி உள்ளதாக சொல்லப்படுது. தாவேகாவோட இதுவரைக்கும் எந்த கட்சியும் கூட்டணி சேராமல் இருக்கிற இந்த நிலைமையில் தாவேகாவோட அண்ணா திராவிட கழகத்தை கூட்டணி சேர வைக்கிறது டெல்டா மண்டலத்திலும் தென் மாவட்டங்களிலையும் அதிமுக அமமுகவிற்கு அழுத்தம் தர சசிகலா அவர்கள் திட்டமிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுது. தினகரனை போலவே டெல்டா மாவட்டங்களில் ரொம்பவே செல்வாக்கான நபர் தான் திவாகரன் அவர்கள். ஆனால் அரசியலோட நிலைப்பாட்டில் 2 பேருக்குமே தினகரனுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ரொம்ப நாளாக இருக்குதுன்னே சொல்லலாம். திமுகவோட கூட்டணி வைக்கிறது ஜெயலலிதாவோட விசுவாசிகள் மற்றும் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை உண்டாக்கும்னே சொல்லலாம். இதனால் நடிகர் விஜயோட தாவேகாவோட கூட்டணி வைக்க சசிகலா அவர்கள் ஆர்வம் காட்டி வருவதாகவும் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் விசிகா காங்கிரஸ்னு சொல்லி நிறைய கட்சிகளோட தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்திக்கிட்டு தான் வந்துட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகள் கடைசியில் தோல்வியில் தான் முடியுதுன்னு சொல்கிறாங்க. தேர்தலுக்கு இன்னும் 1-2 மாதங்களே இருக்கிற இந்த நிலையில் ரொம்ப விரைவில் மக்களோட செல்வாக்கு நிறைஞ்ச நபரை தங்கள் பக்கம் கொண்டு வரணும்னு சொல்லி தாவேகாவும் ஆர்வம் காட்டி தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. தினகரனை அதிமுக பாஜக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கிட்டாலும் சசிகலா மற்றும் பன்னீர்செல்வத்தை உள்ளே கொண்டு வரதுக்கு எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து தன்னோட எதிர்ப்பை தெரிவித்து தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் துணை முதலமைச்சரான பன்னீர்செல்வம் கட்சியில் இணைவதற்கான தொடர்ந்த முயற்சிகளை மேற்கொண்டு வந்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அவரை சேர்த்துக்கொள்ளவே முடியாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. இப்படி தான் தாவேகாவோட கூட்டணி சேர்ந்தால் 25 தொகுதிகள் வரை திவாகரனோட கட்சிக்கு ஒதுக்கப்படுன்ற ஒரு தகவலும் இப்போ வெளியாகிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரசியல் வீடியோக்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.